வணக்கம். நான் விஆர் டியூஷன் ரேவதி மீனால் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் நடக்கிற கான்வர்சேஷன். இந்த கான்வர்சேஷனில் ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறான், நான் வந்து தெரியாமல் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறான், நான் வந்து தெரிஞ்சே தான் சின்ன சின்ன தப்புகள் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நீ தானே பெரிய தப்பு பண்ணியிருக்க, அப்போ நீ தான் வந்து பெரிய பாவம் பண்ணியிருக்க அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறான். அப்போ இவங்க 2 பேருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷனே வந்துருச்சு. கிட்டத்தட்ட வந்து சண்டை மாதிரி வந்துருச்சு. அதாவது ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறான், நான் வந்து அன்இன்டென்ஷனலாக நான் ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டேன், அதாவது என்னையவே அறியாமல் நான் வந்து ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான், நான் தெரிஞ்சே தான், ஆனால் சின்ன சின்ன தப்பு தான், பெருசாக பனிஷ்மெண்ட் வாங்குகிற அளவுக்கெல்லாம் நான் வந்து பெரிய தப்புகள்லாம் நான் இது வரைக்கும் செஞ்சதே இல்லை அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறான். ஸோ இவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஒரு சண்டை மாதிரியே வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஸ்காலரை போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த ஸ்காலர்கிட்ட இவங்க போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவன் வந்து அன்இன்டென்ஷனலாக ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டான், நான் இன்டென்ஷனலாக தான் சின்ன சின்ன தப்பு தான் செய்கிறேன், அதாவது அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பொய், இல்லை ஒரு 10 ரூபா 20 ரூபா வந்து எடுக்கிற மாதிரி, அந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகள் தான் நான் செய்கிறேன். இப்போ இவன் சொல்கிறான், நான் செஞ்சது தான் வந்து பெரிய தப்புன்னு சொல்கிறான், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இதை கேட்டுட்டு அந்த ஸ்காலர் வந்து சிரிக்கிறார். சிரிச்சுட்டு சொல்கிறாரு, இப்போ எதுக்காக நீங்கள் 2 பேரும் என்னை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. என்னென்னா, இல்லை நாங்கள் செஞ்ச தப்புக்கு வந்து எங்களுக்கு பாவ மன்னிப்பு வேணும், அதாவது நாங்கள் செஞ்ச தப்புக்கு நாங்கள் வந்து மனம் வருந்திட்டோம், அதனால நீங்கள் வந்து இதுக்கு என்ன பரிகாரம் செய்யலான்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த அன்இன்டென்ஷனலாக பெரிய தப்பு செஞ்சான்ல அவன் ரொம்பவுமே வந்து ரொம்ப ப்ளீஸிங்காக கேட்குறான். அதாவது நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் வந்து என்ன பிராயச்சித்தம் பண்ணால் நான் இந்த தப்புல இருந்து எனக்கு என் மனசு வந்து அமைதியாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறான், நான் சும்மா சின்ன சின்னது தான், பெருசாக பனிஷ்மெண்ட் வாங்குகிற அளவுக்கெல்லாம், அதாவது பாவ மன்னிப்பு கேட்குற அளவுக்கெல்லாம் நான் வந்து ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் செய்யலை, சரி இருந்தாலும் சொல்லுங்கள் நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே இதை கேட்டு ஸ்காலர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, அந்த அன்இன்டென்ஷனலாக பெரிய தப்பு செஞ்சான்ல அவனை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ போய் அங்கே பெரிய ஒரு கல் தெரியுதுல்ல, பெரிய மலை மாதிரி ஒரு கல் தெரியுது, மலைன்னா கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க, அந்த காலத்துலலாம் வந்து கல் தூக்குவாங்கல்ல, இந்த வில்லேஜெல்லாம் வந்து தூக்கிறதுக்காகவே ஒரு கல் வந்து வச்சுருப்பாங்க, நீ அந்த கல்லை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த சின்ன தப்பு செஞ்சுருக்கான்ல அவங்கிட்ட சொல்கிறாரு, ஒரு மஞ்சப்பை அவங்கிட்ட கொடுத்து, அந்த மஞ்சப்பை நிறையா உன்னால் எவ்வளவு குட்டி குட்டியாக உன்னால் எவ்வளவு கல் சேகரிக்க முடியுமோ அந்த கல்லுகளை சேகரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். 2 பேருமே போயிட்டாங்க. போனோடனே அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அன்இன்டென்ஷனலாக பெரிய தப்பு பண்ணிட்டானே, அவன் வந்து கஷ்டப்பட்டு என்ன பண்ணிட்டான், அந்த உருண்டைக்கல்லை எடுத்து கொண்டு வந்து ஸ்காலர்கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டான். இந்த இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனுக்கு தான் ரொம்ப ஈஸியான வேலை தானே, எந்தெந்த கல்லெல்லாம் அவனுக்கு சின்ன சின்ன கல் தெரியுதோ அதை எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்த அந்த மஞ்சப்பையில் அந்த கல்லையும் ஃபில் பண்ணி கொண்டு வந்துட்டான். இப்போ 2 பேரும் ஸ்காலர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நின்னோடனே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நான் இப்போ செஞ்ச பாவம்லாம் வந்து சரியாயிருச்சா, எனக்கு வந்து பாவ மன்னிப்பு கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோடனே இந்த ஸ்காலர் சொல்கிறாரு, இப்போ நீ அந்த கல்லை எந்த இடத்துல இருந்து எடுத்தியோ அதே இடத்துல கொண்டு போய் திருப்பி வச்சிரு, நீ திருப்பி வச்சுட்டேன்னா உன்னோட பாவம்லாம் வந்து மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா அவன் தான் வந்து அன்இன்டென்ஷனலாக தானே, அதாவது வேணுக்குன்னு தெரிஞ்சு செய்யலை, ஒரு தப்பை தெரியாமல் அவன் வந்து அந்த தப்பில் ஈடுபட்டுட்டான், இனிமேல் அந்த தப்பை நான் பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் ரொம்ப வந்து மனம் வருந்துதான். அப்போ அந்த அவனோட மனசுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆயிடுச்சு, இந்த ஸ்காலர் வந்து என்ன சொல்லிட்டாரு, இந்த கல்லை திருப்பி நீ எடுத்த இடத்துலேயே கொண்டு போய் வச்சுட்டேன்னா உனக்கு எந்த பாவமும் இல்லை, இனிமேல் நீ எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அவனுக்கு ரொம்ப மன திருப்தி ஆயிடுச்சு. சரின்னு அவன் வந்து அந்த கல்லை தூக்கிட்டு போயிடுறான். இப்போ அந்த ஃப்ரெண்டு 2வது ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் என்ன ஸ்காலர் இப்படி சொல்கிறீங்க, நான் வந்து குட்டி குட்டி கல்லாக நீங்கள் எடுத்துகிட்டு வான்னு சொன்னனால நான் எந்த இடத்துல எந்த கல்லை எடுத்தேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை, நான் எப்படி அதே இடத்துல கொண்டு போய் நான் ரீப்ளேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ தான் அந்த ஸ்காலர் சொல்கிறாரு, நீ எந்த இடத்துல நீ செஞ்ச அந்த சின்ன தவறுகள்னால
யார் யார் எந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னே உனக்கு தெரியவே இல்லை. நான் சின்ன தப்பு தானே செஞ்சேன், நான் சின்ன அளவில் தானே நான் பொய் சொன்னேன், நான் சின்ன அளவில் தானே நான் திருடினேன், இதனால யாருக்கு என்ன பாதிப்பு வந்துடும் அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனால் நீ செஞ்ச இந்த சின்ன சின்ன தவறுகள் வந்து இப்போ நீ இந்த கல்லை கொண்டு போய் நீ எடுத்த இடத்துல வையின்னு சொல்லும் போது உனக்கே நீ எந்த இடத்துல அதை எடுத்தேன்னு தெரியல. அப்போ உனக்கே தெரியாமல் நீ எவ்வளவு பாவங்களை நீ சம்பாரிச்சிட்ட. அப்போ நீ செய்கிற அந்த சின்ன தப்பு தான் வந்து அதிகமான பாவம். அவன் செஞ்ச அந்த அன்இன்டென்ஷனலாக பெரிய தப்பு கூட அவனை வந்து ரொம்ப பெருசாக பாதிக்காது. நீ தெரிஞ்சே செஞ்ச சின்ன சின்ன தப்புகள் தான் உனக்கு வந்து பின்னாடி பெரிய விளைவுகளை வந்து உண்டு பண்ணும். ஸோ இனிமேல் அதை நீ செய்யாத அப்படின்னு சொல்லி இந்த ஸ்காலர் வந்து இந்த கதையை முடிச்சிட்டார். அப்போ இதை நீங்கள் அவங்களோட லைஃப்பில் இதை நம்ம ரிலேட் பண்ணிக்கணும். நான் இது மட்டும் தானே செஞ்சேன், நான் அவனை விட நான் நல்லவன் தான், நான் இவங்கள விட நான் நல்லவ தான் அப்படின்னு வந்து நீங்களே உங்களுக்குள்ளேயே கம்பேரிட்டிவ்லி நான் நல்லவ, இவ கெட்டவ, இவன் மட்டும்தான் கெட்டவன் அப்படிலாம் வந்து கம்பேரிட்டிவ்லி பண்ணாதீங்க. உங்கள் மனசாட்சிக்கு பொதுவாக யாருக்குமே நம்ம எந்த தீங்கும் பண்ணாமல் நம்மளோட லைஃப்பை ஒரு எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த ரிலீஜியனை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம எந்த இதை வந்து எந்த இதனாலும் நம்ம பிலீவ் பண்ணாலும் சரி, நம்ம மனசாட்சிக்கு ஒரு விஷயம் நம்ம செய்யும் போது அது தப்புன்னு ஸ்லைட்டஸ்ட்டாக அவங்களுக்கு தெரிஞ்சால் கூட டோன்ட் டூ தட். அதுதான் என்னோட இது. ஏன்னா நம்ம எப்படி இருக்கோமோ நம்மளை பார்த்து தான் நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் நம்மளை அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஒரு நல்ல சொசைட்டியை உருவாக்கணும் அப்படின்னா அதில் சின்ன தப்பு, பெரிய தப்பு, தெரிஞ்ச தப்பு, தெரியாத தப்பு அப்படிலாம் கிடையாது. நமக்கு இது நம்ம செய்கிறனால இது வந்து சின்ன அளவுலையாவது யாருக்காவது பாதிப்பு ஏற்படுத்திடும் அப்படின்னு தோணுச்சுனாலே நீங்கள் அதை செய்யாதீங்க. இது மாதிரி நீங்கள் லைஃப்க்கு தேவையான ஏதாவது டாபிக்ஸ் வந்து நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து எனக்கு சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.